சசிகலா தியாகத்தாயா, அவங்க என்ன தியாகம் செய்தாருன்னு தெரியல, திடீர்னு தியாகத்தாயா. பரவாயில்ல, நீங்க என்ன வேணா பண்ணுங்க. உண்மையில அந்த அம்மா பெரிய தியாகம் பண்ணியிருக்காங்க. அதை நான் ஏன் சொல்றேன், அந்த அம்மா என்ன பண்றாங்க, ஓபிஎஸ்க்கு அவங்களுக்கு சண்டை ஆகுது, பன்னீர்செல்வம் அடிச்சுக்கிறாங்க, உதச்சிக்கிறாங்க. நீ வெளியே போனாங்க, அவரும் வெளியே போனாங்க. போன பிறகு கூவத்தூர்ல எல்லாரும் அஇஅதிமுக சில பேர்லாம் கூடாரமா போய் நீச்சல் குளத்துல நீந்தி களப்பாடி ஏதாவது முக்கிய முடிவுகள் அடுத்த முதல்வர் நாம் தேர்ந்தெடுத்துள்ளோம். அப்படி என்ன பண்றாங்க, போய் சசிகலா பாக்குறாங்க, யாரை நான் அடுத்த முதல்வராக தேர்ந்தெடுக்கிறேன். அவங்களுக்கு ஜெயிலுக்கு போற நேரம் வந்துவிட்டது, யாரை நான் முதல்வராக எடுக்க வேண்டும். சுத்தி சுத்தி பாக்குறாங்க, ஒரே முகத்தில் பால் வடியும், இல்ல இல்லை வெண்ணெய் வடியும் போடும். யாரு, எடப்பாடி பழனிசாமி. இந்த மாதிரி இப்ப தங்கத்தை விட்டவங்க, இவனை நம்பிதான்ப்பா நம்ம பொறுப்பை விட்டுட்டு ஜெயிலுக்கு போலாம், இவன் கண்டிப்பா பார்த்துப்பான். தம்பி வா, என் நம்பிக்கைக்குரிய தம்பி வா சொல்லி தோல்ல கையை போட்டு என்ன சொல்றாங்க, சசிகலா நீதாயா அடுத்த முதல்வர் சொல்லி தம்பியை பார்க்க, தம்பியை காணும். அப்பதான் முதல்வர்னு சொன்னா அதுல தம்பி காணாம போயிட்டா கால இருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு ஒரு நம்பிக்கையான அடிமை கிடைக்குமா, சசிகலா கண்ணு கொட்டுது தண்ணி. இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையான தம்பியை நான் பெற்றுவிட்டோமே, நான் எந்த புண்ணிய எந்த ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் தான் பாருங்க. இந்தம்மா ஜெயிலுக்கு போச்சா, குத்துனாரு மாறி மாறி குத்து. ஒண்ணு இல்ல, அங்க இருந்து டெல்லியில இருந்து ரெய்டு விட்டாங்க, 2 ரெய்டு விட்டோன்னே என்னாச்சு, சசிகலா துரோகிட்டாங்க. சசிகலா தலையில இருக்க வாய்ப்பே இல்லைன்னா, சசிகலா யார் உன்னை தன்னை முதலமைச்சராக்குனாங்களோ துரோகம் செய்து யார், எடப்பாடி பழனிசாமி. ஏன் சொல்றேன், அது அவர் சசிகலாக்கு மட்டும் துரோகம் செய்யல, அவருக்கு எம்எல்ஏ யாரை வேண்டுமானாலும் அவர் முதலமைச்சர் ஆக்கிக்கலாம். ஆனால் உன்னை நம்பி நீ நல்லா இருப்பேன்னு சொல்லி ஒண்ணு தேர்ந்தெடுத்து துரோகம் யாருக்கு பண்ண, சசிகலா பண்ண செய்துவிட்டு கட்சியை கைப்பற்றி கொண்டார். பிறகு என்னாச்சு, மோடி பண்ண, மோடி நேரா போய் பார்த்தார். அவனும் பார்த்துருந்தான், நம்மளுக்கு ஒரு அடிமை மாட்டுமா, ஐயா அடிமை நாதாயான்னு போய் அங்கே காலில் அமித்ஷா கால், மோடி கால் இருந்தது. யார் என்றால் நாம் எடப்பாடி சார். ஐயா நீங்க தமிழ்நாட்டை என்ன டூரு போட்டு வித்துங்க, நீங்க அம்பானிக்கு வித்துங்க, அதானிக்கு வித்துங்க, நீட்டு கொண்டு வாங்க, இந்திய கட்டாய பாடமாக்குங்க, மின்சார கட்டணத்தையே உயர்த்துங்க, விவசாயிகளுக்கான இலவச மின்சாரத்தை ரத்து செய்யுங்க. அதை பத்தியும் எங்களுக்கு கவலை இல்லை. அப்ப என்ன வேணும், உண்மையே ஒன்றுதாயா, இந்த முதல்வர் நாட்காலே நான் மட்டும்தாயா உட்காரணும், வேற யாரும் சரி போன்னு கொடுத்துட்டு கூட்டணி வச்சுக்கிறாங்க. இங்க 2019 தேர்தல். ஆனால் தமிழ்நாட்டு தாய்மார்களும் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றை மட்டும் மன்னிக்க மாட்டார்கள். இதை துரோகத்தை தமிழ்நாட்டுக்கு யார் துரோகம் செய்தாலும் மன்னிக்க மாட்டார்கள். உறுதியை நம் தலைவர் தலைமையில் அமைந்த கூட்டணி 2019 கூட்டணி மகத்தான வெற்றியை நாடாளுமன்ற தேர்தல் பெற்று. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.